திரு ஜீவா 3 விதமாக அணுகுனாங்க. ஒன்று, கட்சியின் கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிக்கல், தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி. இன்னொன்று, அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிருப்தியை கணிக்க தவறியது, விஜயுடைய செல்வாக்க கணிக்க தவறியது. இறுதியாக திரு ஷபீர் முன் வச்சது அணுகுமுறை, அதிகாரிகளுடைய கட்சி நிர்வாகிகளுடைய அணுகுமுறை, மக்களோடு இருந்த தொடர்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு மாறுபட்ட கோணங்கள் இருக்கா? இந்த முறை இந்த ஓட்டிங் பிஹேவியருங்கிறது பெரிய லெவலில் மாறுபட்டிருக்கு. யாரும் எதிர்பாராதது. இதுவரை அரசியல் களத்தில் இருந்த எல்லோருக்குமே இது ஒரு புதிய அனுபவம். ராம்கி சொன்ன மாதிரி எல்லா ஃபேக்டரியும் நீங்கள் சரி செஞ்சுருந்தாலுமே இது விஜயோடைய அலை. அந்த விஜய்ங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ இந்த ஃபேக்டர்லாம் இருந்துச்சு. அப்போ இல்லை, இந்த ஃபேக்டர்லாம் எல்லா தேர்தலையும் இருக்குங்க. தோல்விக்கான காரணங்கள்னு ஒவ்வொரு முறையும் திமுகவோ அதிமுகவோ இங்கே மம்தா பானர்ஜிலேருந்து எல்லாருமே அதை பார்க்க தான் போகிறாங்க. அதெல்லாம் பேச வேண்டிய விஷயம், பரிசோதனை செய்ய வேண்டிய விஷயம்தான். இப்போ கூட சேகர் பாபு காரணம், அவர் நினச்சிருந்தா சென்னையை எப்படி விட்டுருக்க வேணாம் அப்படின்னு இப்போ பேட்டி கொடுக்குறாங்க. கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க, திமுக காரங்க அதை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மதுரையில் மூர்த்தி தளபதியே தோற்றுருக்காங்கன்னா அப்புறம் என்ன அவங்க வேலை பார்த்துருக்காங்க? மூர்த்தி தளபதி தோற்றுருக்காங்க, பிடிஆர் தோற்றுருக்காங்கன்னா என்ன அப்படின்னு இதெல்லாம் கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. ஷபீர் போன்றவர்கள் வெளியே இருந்து சொல்லலை, கட்சிக்குள்ளே இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதை தலைமை கேட்கும். ஒவ்வொரு முறையும் கலைஞராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன பிரச்சனை, என்ன நடந்தது, இதையெல்லாம் ஒவ்வொரு முறையும் கேட்பாங்க. நான் பார்த்ததில் பெரிய விஷயம் என்னன்னா, எடப்பாடி அவர்கள் இடையில கொஞ்சம் ஈஸியாக வெற்றியை திமுக கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டாரு. என்னன்னா, கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு எல்லாரும் நம்புகின்ற அமைச்சர்கள் தொகுதி எல்லாவற்றிலையும் அமமுகவுக்கும் வாசனுக்கும் கொடுத்தாரு. அந்த தொகுதி எல்லாத்துலேயும் விஜய் கட்சி ஜெயிச்சிருச்சு. அப்பயும் அமமுகவும் வாசனும் ஜெயிக்கல. எல்லாரும் அதை எளிதாக நினைச்சிட்டாங்க. அது பார்த்தோன்னே சாக்கோட்டை அன்பழகனை தோக்கடிக்க முடியுமா? யாரு? வாசன் கட்சி. எல்லாருமே அது விவாதம் பண்ணோம் அன்னைக்கு. என்னங்க இப்படி எடப்பாடி பழி வாங்கியிருக்காரு வாசன், அதுவும் தாமரை சின்னத்தில். சாக்கோட்டையான கும்பகோணம், கோசிமணி காலத்துல இருந்து தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு வரக்கூடிய தொடர்ச்சியா கும்பகோணம், டெல்டா, சாக்கோட்டை எல்லா விதத்துலையும் திமுகவுக்கு சாதகமான பகுதியில் தோத்துப்போன்னு சொல்லி வாசனுக்கு ஒரு தொகுதியை கொடுத்துருக்காரு பாரு எடப்பாடின்னு சொன்னோம். ஆனால் அங்கே கவனிக்காமல் விட்டது அந்த இடத்த விஜய் நிரப்பியிருக்காரு. அந்த மாதிரி இடங்களில் முழுக்க விஜய் ஜெயிச்சிருக்காரு. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கன்னா டிஆர்பி ராஜா இல்லை, பரவலாக தானே இருக்கு அந்த வெற்றி. பரவலாக இருந்தாலும் இந்த மாதிரி இடங்கள் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். டிஆர்பி ராஜா தோல்வியுற்றது அவன் யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி இடங்கள்ல அது அமமுக தானே நிற்குது, வாசன் தானே நிற்கிறாங்க. தோத்து போட்டு எடப்பாடியே நமக்கு ஃபேவரா தானே பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் அவங்க நினைத்த இடங்கள்ல ஃபுல்லாக விஜய் வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல கவனிக்க தரவுனது 3வது இடத்தில் இருந்த விஜய் நினைச்சவங்க நடுவுல இருந்திருக்காங்கிறத இவங்க கவனிக்கல. நடுவுல இருந்திருக்கிறாங்க. நீங்க சொல்ற இந்த விதி, இந்த ரூல் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கு பொருந்தாதா? அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதே அலை தானே அவங்களுக்கும், இதே சிக்கல் தானே விஜய்ங்கிற சிக்கல் தானே. திமுகவை பொறுத்தவரையும் அவங்க இப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வெற்றி உறுதி நினைத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் விஜய் ஃபேக்டர்லாம் என்ன, அதுவும் விஜய் ஃபேக்டர் பெரும்பாலும் ஏடிஎம்கேவை தானே காலி செய்யும். ஏன்னா டிஎம்கேவை தானே அவர் அட்டாக் பண்றாங்கிற அந்த கான்செப்ட்ங்கிறது எல்லார்ட்டையுமே இருந்தது. சுய பரிசோதனைன்னு எடுத்துக்கிட்டு நம்ம ஆய்வு செய்யும் போது விஜய் ஃபேக்டர்ங்கிறத முதன்மைப்படுத்திட்டோம்னா இந்த காரணங்கள் எதுவுமே அலசி ஆராயப்படாம சொல்லல. இப்ப மதுரையில பிடிஆர் தோத்ததுக்கு மூர்த்தி, தளபதி, மாவட்ட செயலாளர்கள் எல்லாருடைய பொறுப்பும் கண்டிப்பா உண்டு. ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க கேரஸ். மதுரையில என்ன, மேலூர்ல காங்கிரஸும் திருமங்கலத்தில் ஆர்பி உதயகுமாருக்கு எதிராக சேடப்பட்டி மணிமாறன் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இத்தனைக்கு தென் மாவட்டத்தில் விஜய் பெரிய பெர்ஃபார்ம் பண்ணல. வட தமிழகம் அளவுக்கு, மேற்கு மண்டலம் அளவுக்கு, சென்னை அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. இவங்க நினைச்சாங்கன்னா மதுரையை கைப்பற்றி இருக்கலாம். மதுரை பழைய மாதிரி அதிமுகவா இதான் இல்லை, நல்ல திமுக கண்ட்ரோலில் கொண்டு வரக்கூடிய பகுதியாகவும் மாறி இருக்கு. இருந்தாலும் முழுமையாக அவங்க இழந்திருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அங்கே மாவட்ட செயலாளர்கள், அமைப்பு பொறுப்பில் இருந்தவங்க, அமைச்சராக இருந்தவங்க இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு, விமர்சனம், சுய பரிசோதனை அவங்க கண்டிப்பாக செய்யணும். சென்னையில் சேகர் பாபு, மதுரையில் அங்கே சாக்கோட்டை அன்பழகன் போன்றவர்கள் நம்ம ஏன் எந்த இடத்துல தவற விட்டோம்? இவ்வளவு எளிதாக ஒரு அமைச்சரை அடித்து தூக்குறது எப்படி? ஊர் யாருன்னே தெரியாதவங்க, அது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கல்ல, அது ஒரு விஷயம். அப்போ இன்னொன்று ஓட்டிங் பேட்டர்ன் மாறிடுச்சு. ஐயா, நம்ம எல்லாருமே இனி கவனிக்க வேண்டிய விஷயம் தேர்தலில் நீ என்னவாக இருக்க போகிறது, ஜனநாயகத்தை மக்கள் எப்படி பார்க்க போறாங்க, இல்லை என்ன ஓட்டிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு? ஓட்டிங் பேட்டர்ன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது இங்க அவங்களுக்கு இன்னைக்கு யாருக்கு ஓட்டு போட்டோன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு கான்செப்ட் இங்க போயிருக்கு. நீங்க இங்க இருக்க தேர்தல் மெத்தட் இருக்குல்ல, எங்க ஏரியா எம்எல்ஏ, எங்க தொகுதி தேவையில்லை, எனக்கு எந்த தொகுதியும் தேவையில்லை, எம்எல்ஏ பேர் தேவையில்லை, எங்க தலைவர் விஜய் போட சொன்னாரு அப்படிங்கிற கான்செப்ட்ல பலர் போட்டிருக்கிறாங்க. பலர் சின்ன பசங்க, இளைஞர் கட்சி, அதன் தலைவர் விஜய்
அவர் நிறுத்துற ஒரு வேட்பாளருக்கு நான் வாக்களிக்கிறேன். அது அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவும் சொல்றது தானே. ஜெயலலிதா சொன்னதா இருந்தாலுமே இந்த அளவுக்கு அது போகல. பேர் தெரியாத அளவுக்குலாம் அங்க இருக்காது. அங்க என்ன சொன்னாங்க, நான் சொல்றதை செய்யுங்க அப்படின்னு. அப்படி வந்து வளர்ந்தவங்க தான் ராஜேந்திர பாலாஜி, திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாமே. உங்க பேரு உங்களுக்கு ஒரு அடையாளம் முக்கியமா, ஏன் சின்னமும் ஏன் முகமும் போகாததா அப்படிங்கிற அந்த மனநிலை தான். ஆனா அந்த மனநிலையும் விமர்சனத்துக்கு உரியது தானே. ஜனநாயகத்தில் அது விமர்சனத்துக்குரியது தானே. அந்த கான்செப்ட்ங்கிறது ஒரு மன்னர் மனநிலை தானே, நாடோடி மனநிலை. எம்ஜிஆர் அந்த டைலாக் தானே பேசுறாரு, நீ மாளிகையிலிருந்து பார்த்தவன், நான் மக்களிடமிருந்து மக்களை பார்த்தவனுங்கிறது. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் இது வந்து ஒரு பெரிய அலை அடிச்சிருக்குங்க. ஆனா இது நீங்க நினைக்கிற மாதிரி கட்டமைப்புடன் கூடிய அலை கிடையாது. தூத்துக்குடிக்கு தொடர்பே இல்லாத ஒருத்தர் வந்து அமைச்சரையே வெற்றி பெற்றிருக்கிறாங்க தாவைக்கால. அவங்க அதுக்கு மேல அதிமுகவை தேர்ந்தெடுக்கல, விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எதுக்கு என்ன அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. அதுக்கெல்லாம் இந்த காரணங்கள் பின்னாடி இருக்கான்னு இல்லைங்க. ஜனநாயகத்துல அரசு நிர்வாகம் அரசியல் கட்சிகளுடைய தன்மை மட்டும் இல்ல, மக்களுடைய தன்மையும் சேர்த்துதான் ஜனநாயகம். அதாவது மன்னரா இருக்கணும்னு அவசியம் இல்ல, மக்களே அடிமையா இருக்கிறதும் மனநிலை தான். என்னைய வந்து என் தலைவன் பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல, என்னைய வந்து வாக்கு கேட்கணுங்கிற அவசியம் இல்ல, 234 தொகுதி என் தலைவன் வெயிலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல, நீ மலையில் நனைய வேணாம் தலைவா நான் பாத்துக்கிறோங்கிறதுக்குல இதுவும் ஜனநாயக பண்பு இல்ல. அதாவது இப்ப உண்மைதான் அரசியல் கட்சி இல்ல, அரசியல் கட்சிகள் மக்களை வந்து கொச்சப்படுத்த இத சொன்ன உடனே மக்களை கொச்சப்படுத்தல, மக்களை கொச்சப்படுத்த மக்கள் ஏன் மக்கள் இது தமிழ்நாடு, இதெல்லாம் இது ஊபியா பீகார் நாங்க இதே தமிழ்நாட்டுல தான் எம்ஜிஆரும் ஜெயிச்சிருக்காரு, பிரச்சாரம் பண்ணாம ஜெயிச்சிருக்காரு. இதே தமிழ்நாட்டுல அம்மையார் ஜெயலலிதா கட்சி அலுவலகத்துக்கு வரதையே கொண்டாடி இருக்காங்க மக்கள் தொண்டர்கள். அப்பெல்லாம் பேசாத ஜீவா இப்ப வந்து மக்கள் வந்து கொச்சப்படுத்துறது இது சரியான வாதமே கிடையாது. தப்பு இல்ல ஒரு நீங்க தப்பு நான் பதிவு பண்றேன். இல்ல நீங்க பதிவு பண்ணுங்க, ஒண்ணும் இல்ல. சபீர் அண்ணனுக்கு எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்யாம இருந்ததுக்கு என்ன காரணம்? அவர் அமெரிக்கால உடல்நிலை சரியில்லாம படுத்திருந்தாரு. இந்திரா காந்தி அம்மா இறந்து போயிட்டாங்க. இவர் நோவுக்கு ஒரு ஓட்டு சாவுக்கு ஒரு ஓட்டு போட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. அதே போல துப்பாக்கி சூடு வாங்கி 67 அவர் படுத்திருந்தாரு. அதையும் இதுவும் ஒண்ணா? அப்ப அவர் மக்கள் வராம அப்ப கூட வீடியோ போச்சுங்க, எல்லா தொகுதியிலையும் எம்ஜிஆர் பேசுகிறார் பார்க்கிறார்னு சொல்லி வீடியோ போச்சு, ஜானகி அம்மா ஊட்டின மாதிரி வீடியோ போச்சு. மக்களை சந்திக்காம ஒரு தலைவரும் வேட்பாளரும் இருக்கலாம், ஜனநாயக அமைப்புக்கு எதிரானதுதான். ஓட்டிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத உள்ளடக்கி தான் அவர் பேசுறாரு. 24 மணி நேரம் ஆச்சு திரு விஜய் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவிச்சு. நாம பேசிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர் ஒரு அறிக்கை கூட வெளியிடவே இல்லை. அதையும் உள்ளடக்கியதானே தேர்தல் ஜனநாயகத்துல, மக்கள் ஜனநாயகத்துல தேவையில்லை அவர் நன்றி தெரிவிக்கணும். எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கங்க, நாங்க இப்படிதான் இருப்போம், எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கங்க சொல்றது ஜனநாயகத்துக்கு. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க சரின்னு தான் சொல்லுவாங்க, அவர் எதுக்கு நன்றி சொல்லணும், அவர் வந்து எங்களுக்கு வந்து நன்றி சொல்லணுமா, அதையும் அவங்க ஏத்துக்குவாங்க, அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஷபீர் பேசட்டும். இல்ல விஜய் நன்றி சொல்லி இருக்கணும், அவரு சொல்லாதது பிரதமருக்கு சொல்லி, ராகுல்கிட்ட பேசி இருக்காரு. மேபி அதை வந்து அவரு ஒரு ஸ்பீச்சா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. இந்த ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹாஃப்வே மார்க் அவங்க கிராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 117 வந்திருந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது அப்படின்றது இப்போ ஒரு பிரதானமான ஒரு விஷயமாக இருக்குது. தோற்கடித்த தொகுதிக்கு போய் வாக்காளருக்கு நன்றி சொல்லியாச்சு முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின். கரெக்டுங்க, விஜய் அதை சொல்லணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். விஜய் சொல்லல அப்படின்றதுக்காக வந்து விஜய் முதல்வரே ஆகக்கூடாது, இந்த 108 நம்பரையும் திரும்பி வாங்கணும், இந்த திரும்பி வாங்கிடணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இதுதான் பேட்டர்ன், விஜய் பேட்டர்ன் இதுதான். விஜய் பேட்டர்ன் அப்படி கிடையாதுங்க. அவர் சொல்லல அப்படின்றது நீங்க பதிவு பண்றீங்க, அவருக்கும் தெரியும் சொல்லல அப்படின்றது. அது ஏதோ ஒரு வகையில அவர் சொல்லணும்னு நினைக்கிறாரு, எப்படி சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்றதெல்லாம் தெரியல நமக்கு. அவர் என்ன பிளான் பண்றாரு அப்படின்றது இல்ல, நீங்க இப்படிதான் சொல்லணும், நீங்க ஜீப்பை எடுத்துட்டு உடனே சென்னை முழுவதும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும், இல்ல மாநிலம் முழுவதும் போயிட்டு வந்து நன்றி சொல்லிட்டு தான் நீங்க முதலமைச்சரா பதவி ஏற்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் என்ன திட்டங்களை வச்சிருக்காரு நமக்கு தெரியாது. அப்போ இன்னைக்கு வந்து அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல ஆட்சி அமைக்கிறதுல ஒரு பெரும்பான்மை கிடைக்கல. அப்போ அதை நோக்கி செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்றது இருக்கு அப்படின்னும் போது அதை பண்ணிட்டு எப்படி பண்ண போறாருன்னு தெரியல. விஜய் இதுல நான் என்ன சொல்றேன், சொன்னதுக்குள்ள என்னென்னலாம் டெஃபினேஷன் வந்ததுன்னா, எங்களுக்கு விஜய பிடிக்கும், அதனால நாங்க ஓட்டு போடுறோம், எங்க தொகுதி வேட்பாளர் யாருன்னு எங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, அது பற்றின புரிதல் எங்களுக்கு அவசியம் இல்லை, விஜய்க்காக விசிலுக்காக நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்னு ஓட்டிங் பேட்டர்ன் மாறினதுனால ஏற்பட்ட மாற்றம் இது அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க. ஓட்டிங் பேட்டர்ன் மாறினதுக்கு மிக முக்கியமான காரணம், நாங்க இதுவரைக்கும் இந்த 2 கட்சிகளுக்கும் வாக்களித்திருக்கிறோம், இந்த 2 கட்சிகளுடைய ஆட்சி அதிகாரங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம்,
இப்பொழுது நாங்க வந்து புதிதாக ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதுதான் வந்து அடிப்படை நோக்கம். புதிதாக ஒரு நபர் வராரு அப்படின்னா அவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்றது தான் வந்து மக்களுடைய மனநிலையில அந்த மாற்றம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் வந்து மேலோங்கி இருந்துச்சு. நீங்க மாநிலம் முழுவதும் நீங்க எந்த பகுதிக்கு போனாலும் விஜய்க்கு ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது, அவர் வராரு அவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய அடிப்படை. அதுக்கப்புறம் முதல்ல வந்து உங்களுக்கு இளைஞர்கள் வராங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வராங்க, அதே போல புதிய வாக்காளர்கள் வராங்க, பெண்கள் மத்தியில, அதே மாதிரி அரசியலே நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் வந்து இந்த தேர்தலில் பங்களிப்பை செலுத்தி இருக்கிறது அப்படின்னா அவங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த திராவிட ஆட்சியை தொடரட்டும் அப்படின்ற ஒரு மனநிலையில் அவங்க வந்து வாக்களித்திருக்க மாட்டாங்க. ஒரு மாற்றம் வேணும், தமிழகத்துக்கு அடுத்ததா ஒரு தலைமை வேணும், ஒரு தலைவர் வேணும், ஒரு அரசியல் கட்சி வேணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுல விஜய் மீது ஒரு நம்பிக்கை வைத்து அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதனால விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணல, தெருவுக்கு வந்தாரு, தெருவுக்கு வரல, எங்க ஏரியாவுக்கு வந்தாரு, வரல, அதெல்லாம் மக்கள் பார்க்காம மக்கள் முதலமைச்சராக விஜய் வர வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கு. இத ஒரு மாற்றம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை வந்து எதிர்க்கட்சிகளே தலைவணங்கி ஏற்றுக்கொண்டார்கள், தேர்தலில் தோல்வியடைந்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஸ்டூடியோல நாம உட்கார்ந்துட்டு அதை வந்து வேறு விதமாக இன்டர்பிரட் பண்ணி பேசுறது அப்படின்றது சரியில்லை அப்படின்றத என்னோட விமர்சிக்கிறார். அது ஒரு பார்வை, அவ்வளவுதானே. திரு சாமிநாதன், அதிமுகவுடைய பெரிய தோல்வி பின்னடைவுக்கு என்ன காரணமாக பார்க்கிறார்? அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணுகுமுறை முதல்ல நான் ஒரு காரணம் நினைக்கிறேன் சார். ஒரே ஒரு சின்ன டேட்டா மட்டும் சொல்றேன் சார். ஒரத்தநாடு தொகுதியில் ஜெயித்த வைத்தியலிங்கம் அவர்கள், போடியில் ஜெயித்த ஓபிஎஸ் அவர்கள், ஆலங்குளத்தில் ஜெயித்த மனோஜ் பாண்டியன் அவர்கள், KA செங்கோட்டையன் அவர்கள், JCD பிரபாகர் அவர்கள், ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரி தொகுதி, இப்படி எழுதினாலே ஒரு 10 பேர் தாண்டுது. கிட்டத்தட்ட அதிமுக தானமாக கொடுத்த வேட்பாளர்கள். இதுபோக திமுகவில் போட்டியிட்டவர்கள், ரொம்ப காலத்துக்கு முன்பு போட்டியிட்டவர்களும் ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு 7-8 பேருக்கு மேல அண்மை காலமா ஒரு வருடத்திற்குள்ளாக இங்கிருந்து இடம்பெயர்ந்தவர்கள். அதிமுக தோக்குது, ரெட்டையில தோக்குது, ஆனா இங்கிருந்து போன இந்த வேட்பாளர்கள் ஜெயிக்கிறாங்க. விஜய் கட்சியினாலும் ஜெயிக்கிறாங்க. தேர்தலுக்கு ஒரு 4 மாதம் 3 மாதங்களுக்கு முன்பு போன OPS ஜெயிக்கிறாரு, ஒரத்தநாட்டில் வைத்தியலிங்கம் ஜெயிக்கிறாரு, ஆலங்குளத்தில் மனோஜ் பாண்டியன் ஜெயிக்கிறாரு. அப்ப எந்த சின்னமாக இருந்தாலும் இவங்க ஜெயிப்பாங்கிறதான் குறியீடு சார். செங்கோட்டையன் ஜெயிக்கிறாரு, JCD பிரபாகர் ஜெயிக்கிறாரு, ரெட்டியார்பட்டி நாராயணன்ல அமமுக தொகுதி கொடுத்த உடனே தனிப்பட்ட செல்வாக்குன்னு சொல்றீங்க. அந்த தனிப்பட்ட செல்வாக்குள்ள நபர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் ஆளுமையை நிலைநிறுத்துவதற்காக இழந்தது மிகப்பெரிய பின்னடைவுக்கு காரணம். கிட்டத்தட்ட 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இதிலே வர்றாங்க. இப்ப அண்மை காலமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள்ல நம்ம பட்டியலிட்டாலே 10 MLAக்கள் வர்றாங்க. அப்ப இது ஒரு பெரிய எண்ணிக்கையில சார். அதிமுக ஜெயிச்சிருக்கிறது 47ங்கும் போது இதுக்கு இவர்கள் எல்லாம் இருந்திருந்தாலும் ஜெயித்திருப்பாங்க. அப்ப அதுதான் அந்த ஒருங்கிணைப்பாளரா வரணும்னு ஆசைப்படுற OPS-ஐயோ இல்ல தனக்கு நிகரான அங்கீகாரம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிற திரு செங்கோட்டையனையோ நீங்க சொல்ற மாதிரி கட்சிக்குள்ள வச்சுக்கிறதுங்கிறது அவருக்கு சிக்கல்ல. அப்ப அந்த இழப்பை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளதானே வேண்டியதா இருக்கு. ஆமா சார், அந்த இழப்பு வந்து அவருக்கு தனிப்பட்ட வகையில கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அவர் வெற்றி பெற்று விட்டார். அந்த பொதுச் செயலாளரை நம்பி 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. அந்த தொண்டர்களுக்கு வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரும், அதுதானே எதிர்பார்ப்பாக இருக்கும். இப்போ ஒரு கட்டத்திற்கு மேல OPS அவர்கள் எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், நான் இணைந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். செங்கோட்டையன் காத்திருந்தாரு. நட்சத்திர வேட்பாளர்களை திரு எடப்பாடி பழனிசாமி இழந்திருக்கிறார். அது ஒரு பெரிய பெருங்காரணம் ஒன்று சார். இன்னொன்று, அவர்கிட்ட வந்து இருந்தது ஒரு ஜாதிய ரீதியான கணக்கு இருந்தது, நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது. அமமுக தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட முக்குளத்தோர் வாக்கு வங்கி இழப்ப சரி கட்டும்னு அவர் நினைத்திருந்தார். இன்னொன்று, வன்னியர் சமுதாய மக்களுடைய வாக்களை பாமக பெற்றுத்தரும். அதை விட முக்கியமாக அவருடைய சொந்த சமூக வாக்குகள், கிட்டத்தட்ட கவுண்டர் சமூக அந்த வேளாளர் சமுதாய வாக்குகள் வந்து கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெறும் கை கொடுத்தார். இந்த விஜய் லாஜிக் என்ன பண்ணியிருக்கிறார் சார், கொங்கு மண்டலத்தில் ரொம்ப கணிசமான அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொந்த சமூக மக்களுடைய பகுதியில் சூலூர் கிணத்துக்கடவு தொகுதியில் முக்குளத்தோரை நிறுத்தி வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப அந்த கணக்குகள் எல்லாமே தோற்று போகிறது. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பகுதி நமக்கான பகுதி, அது நமக்கான பகுதி என்று சில மதிப்பீடுகள் வைத்திருந்தார், அதுவும் தோல்வியடையுது. மூன்றாவது, மிக முக்கியமா, எதிர்கட்சி அரசியலை அவர் பெரிய அளவில் செய்யலை. கிட்டத்தட்ட திமுகவுக்கு எதிரான அரசியல் டெய்லி அறிக்கைகள் விட்டாரு, செய்தியாளர்களை சந்தித்தாரு, சட்டமன்றத்துக்குள்ளேயும் பேசினார், வெளியிலையும் பேசினார், ஆக்டிவா செயல்பட்டார். ஆனா அவரிடம் ஒரு நாயக பிம்பமோ அவரோட ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையான பிம்பமாகவோ அவர் காட்டப்படலை. அதுவும் ஒரு வகையில் இந்த தோல்விக்கான ஒரு காரணம்னு பாக்குறேன். விஜய்க்கு நிகராக அதை காட்சிப்படுத்துறது சிரமம் இல்லையா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு? ஆமா சார், நீங்க ஜெயலலிதா அவருடைய காலத்தோடு இதை நம்ம ஒப்பிட்டோம்னா, அவங்க வந்து கொடநாட்டில் இருந்தாலும் சரி, போயஸ் கார்டன் இல்லத்தில் இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும் சார். ஏதாவது ஒரு பேரூராட்சியை கண்டிச்சாதான் அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க.
அந்த ஊர் பேரூராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அந்த ஊரோட மாவட்ட செயலாளர் எங்கேயோ இருந்து ஒரு அமைப்பு செயலாளர் வருவார் அந்த நிகழ்வுக்கு. கட்சியில் இளைஞர்கள் பலம் வேணும், இளைஞர் இளம்பெண்கள் பாசறை உருவாக்குறாங்க தேமுதிக உருவான காலத்தில். இந்த 5 ஆண்டுகள்ல அதிமுக மதுரையில் போட்ட மாநாட்டை தாண்டி ஒரு எதிர்க்கட்சியாக எத்தனை மாநாடுகள் நடத்திருக்காங்க. முதல்ல இல்ல, எதிர்க்கட்சியாக அவருடைய செயல்பாடுகள் குறித்த விமர்சனம் வேறு, திரு விஜய்க்கு நிகராக நாயக பிம்பமாக தன்னை காட்சிப்படுத்துறதுங்கிறது வேறு. அதை எப்படி அவர் செஞ்சிருக்க முடியும்? ஆமா சார், ரொம்ப முக்கியமான இடம் சார். இப்ப விஜய் என்கிற ஒரு பெரிய ஆளுமை வந்திருக்கிற பொழுது நீங்க அவருக்கு எதிராகவாது களமாடிருக்கோம்ல. நீங்க கரூர் சம்பவம் நடக்க செயல்பாடுகளின் மூலமா நீங்க திமுகவை எதிர்ப்பதற்கு இணையாக தானே இவரை எதிர்த்திருக்கணும். இன்னைக்கு கூட வந்து ஒரு ஆட்சி, ஒரு மைனாரிட்டி அரசாக தாவேக்கா அமைகிறது. இந்த நேரத்தில் இவர் ஆதரித்தாலும் கட்சி அழியும், இவரை எதிர்த்து அரசியல் செய்யணும்னா திமுகவும் எதிர்க்கட்சி அரசியல் செய்யும். சோ இரண்டு மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி என்பது போலதான் அதிமுகவுடைய நிலைமை இன்னைக்கு மாறி இல்லைங்க. கொங்கு வேளாள கவுண்டரையும் வன்னியரையும் உள்ளடக்கிய ஒரு ஓட் பேங்கை குறைந்தபட்சமாகவாது நான் அறுவடை பண்ணா ஜெயிச்சிட முடியும்ன்ற அந்த கணக்கீடு இருக்குல்ல, அதற்கு திரு விஜய் அங்க முக்குளத்தோரை நிறுத்தி ஜெயிக்கிறாருங்கிறது விதிவிலக்கு தானே. இது விதியா மாறுமா? இந்த இடத்துல விஜய் அப்படின்ற அந்த பிம்பத்துக்கு முன்பாக இது ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கலாம். ஆமா சார், நிச்சயம் இவ்வளவு பெரிய ரிஸ்க் அவர் எடுத்திருக்க முடியுமா திரு எடப்பாடி பழனிசாமி? கடந்த தேர்தல்ல சார், கடந்த தேர்தலும் 2016, 21 காலகட்டங்களில் சேலத்துல மொத்தம் இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதியில் 10ல அதிமுக ஜெயித்திருந்தது. இன்னைக்கு அவருடைய அந்த சேலம் மாவட்டத்திலே தாவேக்கா வெற்றி பெற்றுக் கொண்டு இருந்தது. அப்ப அந்த இடத்தை என்னன்னா, அவர் வந்து ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அப்ப தன்னோட இருக்கையை அவர் வலுப்படுத்திட்டே இருந்தா அந்த குறைந்த சாதிய கணக்கை உடைச்சு அவர் வேட்பாளர் நிறுத்தினாரா என்ன? இல்ல அவர் அப்படி சாதிய கணக்குக்குள்ள உட்பட்டு தானே வேட்பாளர் நிறுத்தினார் கடந்த முறை. ஆமா, கடந்த முறை அதனால தான் அவருக்கு அவ்வளவு பெரிய வெற்றி. அந்த வெற்றி கிடைத்தது சார். அந்த வெற்றியை தக்க வைப்பதற்கான வேலையை அவர் குறைந்தபட்சம் விஜயை பார்த்து அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியுமா அவராலன்னு கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்க முடியுமான்னு கேட்கிறேன். இல்ல, விஜய் அவர்கள் வருகைக்கு பின்பு அரசியல் சூழல் மாறி இருக்குல்ல, அந்த சூழலை முதல்ல உள்வாங்கி இருக்கணும். கிட்டத்தட்ட அந்த சூழலை உள்வாங்கி இவர்கள் எதிர்க்கட்சி அரசியலை கூர்மைப்படுத்தி இருக்கணும். யார் எதிர்க்கட்சி என்பதே நீங்க போன பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அண்ணாமலையோடு போராட்டம், நீங்க பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு விஜயோட போராட்டம். அப்ப எந்த இடத்துல அதிமுக தன்னை ஆளுமையாக காட்டுங்கிறது கேள்விக்குரிய. ஓகே திரு ஜீவா, அதிமுகவுக்கான பின்னடைவாக என்ன பார்க்குறீங்க? இல்லை, அதிமுகவுக்கான பின்னடைவு அப்படிங்கிற கான்செப்டை பார்த்தோம்னா அதை நாம் தேர்தலுக்கு முன்பே அது குறித்து பலர் பேசணும். அவங்க கையில் எடுக்கிற எம்ஜிஆர் ஜெயலலிதாவே அதிமுகவுக்கு பின்னடைவு தானேங்க. அது வந்து அவங்களுடைய முத்திரை இல்லையா? அதை வந்து இவர் எடுக்கிறதும் அந்த ரசிகர்களை கார்னர் பண்ணி அவர் பண்ணியிருப்பது ரொம்ப வெளிப்படை. இன்னும் சொல்லப்போனால் திமுகவுக்கு போனது தான் கூடுதல் ஆச்சரியம். இப்போ திமுகவுக்கு அதிகமாக பிரிச்சிட்டாரு விஜய், ஆனால் அதிமுகவுக்கு இயல்பாக அவர் பிரிப்பாருங்கிறது எல்லாரும் பேசப்பட்டு இருந்தது. அப்போ இவங்க வேடிக்கையும் மௌனம் தானே காத்தாங்க. அவங்க எங்கள் பிராண்டை நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது அடிப்படையில் அவங்க கேட்டிருக்கணும். சட்டப்படி அது பெரிய கேஸ் போட முடியுமான்லாம் கிடையாது. அரசியல் வியூகம் பண்ணிருக்கணுமா இல்லையா? நீங்க எம்ஜிஆர் பேச நீங்க யாருன்னு கேட்டிருக்கணும். ஜெயலலிதா பொது தலைவர்னு வந்ததுனால அவங்க வந்து எடுத்திருக்காங்க. பேசல. எம்ஜிஆர் விஜயை வந்து வித்தியாசப்படுத்தி இருக்க வேண்டிய கடமை வந்து எடப்பாடிக்கு இருந்திருக்கு. எங்க தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு இவர் எடுக்கிறாரு. எங்க தலைவர் எம்ஜிஆர் யாரு தெரியுமா? எங்க பிராண்ட்னு ஓனர்ஷிப் எடுத்திருந்திருக்கணும். கண்டிப்பா எடுத்துருக்கல. எம்ஜிஆரை வந்து வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்கணும். ஜெயலலிதா அம்மையாரும் நீங்களே எப்படி ஒன்னாவீங்க? எங்க அம்மா அரசியலுக்கு வந்ததும் நீங்க வந்தது ஒண்ணா, அவங்க அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆனதும் நீங்க வந்தது ஒண்ணா. ஏன்னா அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார், நானும் ஆவேன். அப்ப எடப்பாடி அதை வித்தியாசப்படுத்தி பேசியிருக்கணும்ல. இன்னும் சொல்ல போனா பல அதிமுக அல்லாத பத்திரிகையாளர்கள் தான் எம்ஜிஆருடைய பரிணாமத்தை எடுத்து சொன்னாங்க. அவர் திமுகவில் இருந்தது, 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது, எம்என்சியா இருந்தது, சிறுசேமிப்புத்துறை தலைவராக இருந்தது, கட்சியின் பொருளாளராக இருந்தது. இத்தனையும் இருந்து அமைச்சர் பதவியெல்லாம் கலைஞர்கிட்ட கேட்டு கடைசியா தான் அவர் அதிமுக ஆரம்பிச்சாரு. இப்படி எந்த அனுபவம் இல்லாத நீங்க எப்படி எங்க புரட்சி தலைவரோட ஒப்பிடலாம் அப்படிங்கிற கேள்வியை எடப்பாடி கேட்டிருக்கணும். அப்ப அவ்வளவு தூரம் பண்ணவரை வந்து நீங்க எப்படி உடனே நீங்க இப்படி ஒரு சம்பவத்துல வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒப்பிட்டு பேசியிருக்க வேண்டியவர். அதனாலேயே அவருக்கு பெரிய இழப்பு வந்துச்சு. எம்ஜிஆருடைய மாஸ், ஜெயலலிதா அம்மையாருடைய இது விஜய் அறுவடை பண்ணிட்டாரு. ஆமா, எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுக இல்ல அப்படிங்கிற நம்பிக்கையே விஜய் விதைச்சிட்டாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா அங்க இல்ல இங்க இருக்குன்னு அந்த மாஸ் அப்படியே போயிருக்கு. எடப்பாடி நினைத்திருந்தால் தடுத்து. ஷபீர், இதுல என்ன உங்களுடைய இன்டர்பிரேஷன்? அதிமுகவுக்கான பின்னடைவுக்கு காரணம்? அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த கட்சியுடைய தலைமையும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தான். நீங்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு ரொம்ப ஸ்லோவாக அதிமுக டிக்ளைன் ஆகிட்டே வருது. அதை கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் அவங்களால வந்து பெரிய அளவில் அதை சரி செய்ய முடியுமா அப்படின்றது இட்ஸ் பியாண்ட் ரிப்பேர் அப்படின்ற மாதிரி தான். ஒரு கட்சிக்குள்ள அந்த தலைமைக்கிடையே நடக்கின்ற அந்த போட்டி, அந்த பிரச்சனைகள், தொடர்ச்சியாக அவங்க வீக்காக இருக்காங்க அப்படின்ற அந்த பிம்பம், இதை எல்லாத்தையும் வந்து அவங்க மாற்றணும். ஆனால் அவங்க அதெல்லாம் வந்து அவங்களால பண்ண முடியல. ஒரு எதிர்கட்சியாக, பிரதான எதிர்கட்சியாக நிறைய சீட்ஸை ஜெயிச்சு அவங்க வந்து நிற்கிறாங்க அப்படின்னும் போது
ஒரு வலிமையான ஒரு எதிர்க்கட்சியா கூட அதிமுக செயல்படவில்லை அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம். இப்ப யார் அந்த ஸ்பேஸை எடுத்துக்கிட்டா? அதிமுக அந்த ஸ்பேஸை தான் நாங்க விஜய் எடுத்திருக்காரு. நீங்க அதிமுக தமிழ்நாட்டுல வந்து அம்மையார் ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதியோடைய மறைவுக்கு பிறகு ஒரு லீடர்ஷிப் வேக்யூம் இருக்கு. இப்ப அந்த லீடர்ஷிப் வேக்யூம் திமுக தரப்புல இருந்ததை வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து அதை ஓரளவுக்கு அவர் வந்து அங்க வந்து அவர் நின்னுட்டாரு. ஒரு அவரை முன்னிறுத்தி அவருடைய இமேஜை மையப்படுத்தியே இந்த தேர்தல் என்பது நடந்துச்சு. இல்ல கரெக்ட். அது நாயக பிம்பத்தை மையப்படுத்தி அந்த ஸ்பேஸ் அவர் ஆக்குபை பண்றாரு. அந்த ஸ்பேஸ் அதுக்கு இணையாக திரு எடப்பாடி பழனிசாமினால முடியாதுன்னா கள செயல்பாடு நீங்க எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்திய போராட்டங்கள் அளவுக்கு திரு விஜய் முன்னிறுத்தி இருக்கு. இல்ல நீங்க நாயக பிம்பத்தை அவர் நிறுத்துகிறார் அப்படின்னா அவருக்கான ஸ்பேஸ் அதை கொடுத்து வச்சிருக்காங்க. அதை அலோவ் பண்ணது யாரு? இபிஎஸ் தானே. நீங்க அதிமுக ஒரு எதிர்கட்சியாக 2021 வராங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தானே. அது வரைக்கும் வந்து அந்த இடத்தை வந்து அவங்க தானே கன்சாலிடேட் பண்ணி ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கணும். விஜய் வந்த உடனே ரொம்ப எளிதாக விஜய்க்கு அந்த இடம் கிடைத்து விட்டது. விஜயால ஒரு மேடையில் நின்று போட்டியே 2 பேருக்கு தான், திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு அவர் பேசும்போது அதுக்கு ஒரு ரியாக்ஷனும் வரலையே அதிமுக தரப்புல இருந்து. நம்மளை பத்தி அவர் பேசல அப்படின்னு உடனே தம்பி நமக்கு கூட கூட்டணிக்கு வர போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விஜயை பத்தி அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்புல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியுது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு உடனே ஒரு பிரம்மாண்டமான அணி வரப்போகிறது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்லாம் ஒரு மூடை இவரே கிரியேட் பண்றாரு. இபிஎஸ்ஏ அதை முன்னெடுத்தார். அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தவறு. அது என்ன ஆயிடுச்சுன்னா விஜய் மாதிரி ஒரு ஆளுமை நம்ம கூட வராம, ஒரு கட்சி நம்ம கூட வராம நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு மனநிலை, ஒரு சோர்வு மனப்பான்மைக்கு தொண்டர்களை அது தள்ளிவிட்டது. நீங்க திமுகவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இருந்தாலும் அதெல்லாம் வெளியே தெரியாம திமுகவோட 23 கூட்டணி எல்லாருமே பலமா இருக்காங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் கொடுத்தார்கள். அதிமுகவில் அந்த தோற்றத்தை கூட ஏற்படுத்த முடியவில்லை, ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முடியவில்லை. அதனால அதிமுகவுடைய சரிவு அப்படின்றது இந்த தேர்தலில் ரொம்ப ராபிடா நடக்கும் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்தார்கள். அதே அளவில் நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு மண்டலம் அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த முறை மேற்கு மண்டலத்திலேயே ஒரு பெரிய அடி என்பது அதிமுக விழுந்து இருக்கிறது. அப்படின்னா அது அவங்க சென்னையில எப்படி திமுகவுடைய கோட்டை வந்து தகர்க்கப்பட்டிருக்கிறதோ அதே போல அதிமுகவுடைய மேற்கு மண்டலம் அப்படின்ற அந்த கோட்டையும் இந்த தேர்தலில் தகர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா விஜயுடைய இம்பாக்டும் விஜயுடைய வீச்சும் வந்து ஒட்டுமொத்த அந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸை தாண்டி, அந்த ஓட்டிங் பேட்டர்ன் தாண்டி எல்லாத்தையும் வந்து அது மாற்றி அமைத்திருக்கிறது, ரீசெட் பண்ணி இருக்கிறது அப்படின்னு பாக்குறேன்.